இது நார்மல் பெயிண்ட் கிடையாது. ஒரு யூனிக்கா காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட இட்டாலியன் டிசைனர் ஃபினிஷஸ். 30 to 40 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு ஸ்கில்டு லேபர் இருக்காங்க. இது ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷ் தரும், ஒரு மாதிரி டைல் லுக் தரும். 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு. மினிமம் 50 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம தரோம். உங்களுக்கு பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது, உங்க பட்ஜெட்டும் சேவ் ஆகும். நார்மல் பெயிண்டர்ஸ்னால இதை பண்ண முடியாது. இதுக்குன்னு பிராக்டிஸான ஸ்பெசிபிக் பெயிண்டர்ஸால மட்டும்தான் பண்ண முடியும். இட்டாலியன் டெக்னாலஜினா யூஸ் பண்ணதுனால இது நல்லாவே டியூரபிள் ஃபினிஷஸ் தான், ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஃபினிஷ் மட்டும் நீங்க எக்ஸ்டீரியர்ல அப்ளை பண்ணலாம். பேட்டர்ன்ஸ் மாத்திக்கலாம், இல்ல கலர்ஸ் மிக்ஸ் அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஃபினிஷ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றது. நீங்க மெட்டாலிக் டச் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 கலர் இருக்கும். அதுதான் இதோட ஹைலைட். ஒவ்வொரு ஆங்கிள் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். உங்க வாலே வந்து ஒரு 3D வால் மாதிரி லுக் ஆகும். இது வால் பேப்பர் மாதிரி உறிஞ்சி வராது. இது டைல்ஸ் மாதிரியோ வால் பேப்பர் மாதிரியோ ஜாயின் பண்ற இடத்துல கோடு தெரியாது. வணக்கம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பீங்களா, கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு புதுசான ஒரு பெயிண்ட், அது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துருக்கூடிய ஒரு நியூ டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு பெயிண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹைலைட்டராக ஒரு வால் இருக்கணும், இல்லை பெட்ரூமில் ஒரு ஹைலைட்டராக வால் இருக்கணும், அது வேறு எங்கேயுமே எந்த வீட்லையுமே பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ உங்களுக்காக ஜென்சன் & நிக்கல்சனுடைய இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பெயிண்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, இதில் என்ன கலர் வெரைட்டிஸ் வந்து வருது, என்ன மாதிரி காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பெயிண்ட் டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து இந்த பெயிண்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த பெயிண்ட் வந்து எங்கே நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் டிசைனர் ஃபினிஷஸை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் பெயிண்ட் கிடையாது. வீட்டு செவர்களை வந்து ஒரு யூனிக்கா காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட இட்டாலியன் டிசைனர் ஃபினிஷஸ். ஓகே. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஃபினிஷஸ்ல என்ன யூனிக்னா 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாமே ஒவ்வொரு டைப்புங்களா? ஆமாம், இதெல்லாம் ஒவ்வொரு டைப். இப்போ நீங்க பார்க்குற இந்த பர்பிள் கலர் ஃபினிஷ் செரனோவா கிளிட்டர். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து செரனோவா கிளிட்டர்னு பேர் இதுக்கு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இதில் என்ன ஸ்பெஷல்? அப்படி 30 to 40 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. வால்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபினிஷ் வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லயும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் காட்டும். ஓகே. ஒரு இடத்துல பார்க்கும்போது கிரே ஷேட் அதிகமாக இருக்கு, இந்த ஷேட் வயலட் அதிகமாக தெரியுது. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் டிஃப்ரெண்டா தெரியும் இந்த ஃபினிஷ். இப்போ மெட்டாலிக் ஃபீச்சர் இருக்கு. நீங்க பார்க்க ஒரு மாதிரி கிளிம்மர் ஆகும் வால்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரிச் ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த லைட் எஃபெக்ட்லாம் போடும்போது சூப்பர். லைட் எஃபெக்ட்லாம் போட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபை பண்ணீங்கன்னா உங்க வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா தெரியும், ஸ்பெஷலா தெரியும். சூப்பர்ங்க. நெக்ஸ்ட் இது என்ன வெரைட்டிங்க? அது இப்போ நீங்க பார்க்குற இந்த மார்பிள் டைப் ஃபினிஷ்ன்றது சிமனோவா ஷைன். இதுல யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, நீங்க ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்க, அதை அச்சீவ் பண்றதுக்கு ஸ்பெஷல் ப்ரஷஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற எல்லா ஃபினிஷஸுமே ஒவ்வொரு ப்ராசஸ், ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கு ஃபாலோ பண்றாங்க. ஓகே. இப்போ இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்க முடியாது. ஓகே. ஒவ்வொன்றுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஒவ்வொன்றுக்கு ஸ்கில்டு லேபர் இருக்காங்க. ஓகேங்க. ஸோ அந்த ஸ்கில்டு லேபரால மட்டும்தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபினிஷ்ல வந்து பார்க்கும்போது ரஃப் அண்ட் ஃபினிஷ் அப்படியே வருமாங்க பார்க்கும்போது? ஆமாங்க. ஓகே. ஸோ டச் பண்ணால ரஃப் ஃபினிஷ் இருக்கும். ப்ளஸ் இதுலயுமே வந்து உங்களுக்கு மெட்டாலிக் டோன் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் மிக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இங்க பாக்குறது வந்து 2-3 கலர் மிக்ஸ் தெரியும். சில ஃபினிஷ் வந்து பிளெயின் கலர்ஸ் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கு நிறைய இந்த ஃபினிஷ்ல. ஸோ இப்போ இந்த ஃபினிஷ் வந்து எந்த மாதிரி வால்ல யூஸ் பண்ணாங்களா? எல்லா ஃபினிஷுமே உங்க வீட்டில் ஸ்பெஷலா ஏதாவது ஒரு வால்னு கன்சிடர் பண்ணிருப்பீங்க பியூட்டிஃபிகேஷனுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வால் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடு வந்து இன்னும் ஸ்பெஷலா தெரியும். சூப்பர்ங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலருக்கு இது என்ன ஃபினிஷிங்? இது வந்து சாண்டினோவா அப்படின்ற ஃபினிஷ். இது வந்து லஸ்டர் அப்படின்ற டைப். இந்த ஃபினிஷ்ல லஸ்டர் அப்படின்ற டைப். ஓகேங்களா. இதுலயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. 30 to 40 கலர்ஸ். இந்த ஒரு பேட்டர்ன்ல 40 கலர்ஸ் கிடைக்கும். ஆமா, 40 கலர்ஸ் இருக்கும். ஓகே. சோ இது பெட்ரூம் அந்த மாதிரிலாம் போட்டா சூப்பரா இருக்கும். ஆமா. எல்லா ஃபினிஷுமே வந்து நீங்க வந்து இப்போ ஜென்ரலா ஒரு நார்மல் பெயிண்ட் அடிக்கும் போது உங்க வால்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்த ஃபினிஷ் பண்ற இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்க ரூமையோ இல்ல உங்க ஹாலையோ ஏதாவது ஒரு லுக்ல வந்து ஸ்பெஷலா நீங்க காட்டணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு 3D எஃபெக்ட்ல சூப்பரா இருக்கு. ஆமா, இதுவுமே வந்து ஒரு மாதிரி 3D லுக்ஸ் தான் தரும். இதுலயுமே வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கு. சோ நீங்க ஒவ்வொரு ஆங்கிள் பார்க்கும்போது இட் வில் லுக் டிஃப்ரெண்ட். இது வந்து லூமினோவா அப்படின்ற ஃபினிஷ். ஓகேங்களா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா 2 கலர்ஸ் சூஸ் பண்ணும். 2 கலர்ஸ்ல நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வரும். ஓகேங்களா. 2 கலர் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆமா, இதுல 2 கலர் இருக்கு. ஆனா நீங்க பார்க்கும்போது இந்த ஃபினிஷ் வந்து ஒரு 4-5 கலர் மல்டி கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலயுமே நீங்க வந்து ஒவ்வொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா லைட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா சோ இட் வில் லுக் ரொம்ப ஸ்பெஷல் உங்க வால்ஸ்ல. ஓகே. சோ இது வந்து ஃபுல் ஹை சீலிங் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன ஃபினிஷிங் சார்? இது வந்து கிராண்டியோசோன். இது
இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஃபினிஷில் இது ஒரு மாதிரி கிளாசி ஃபினிஷ் தரும். ஓகே, டச் பண்ணாலும் கிளாஸ் ஓகேங்களா, டச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைல்ஸில் மேலே ஒரு கிளாஸ் ஒரு மாதிரி டைல் லுக் தரும். ஓகேங்களா, இதுலேயுமே வந்து மல்டிபிள் ஃபினிஷஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான வால் பார்த்துட்டு அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் வீடு வந்து இன்னும் கிராண்டாக லக்ஸூரியஸாக டிஃப்ரெண்டாக தெரியும். மொத்தம் இதில் வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு. ஓகேங்க சார். செரெனோவா கிளிட்டர், சாண்டினோவா ஃபைன், ரஸ்டோரிக்கோ, கிராண்டியோசோ, சிமன்னோவா ஷைன், லூமினோவா அப்படின்ற 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபினிஷஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இது வந்து எப்படிங்க சார், இப்போ மார்க்கெட்டில் வாங்கும்போது குறைஞ்சது இந்த குவான்டிட்டி தான் வாங்கணும் ஏதாவது இருக்காங்க சார், இல்லை எப்படிங்க சார்? மற்ற பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மார்க்கெட்டில் உள்ள மற்ற பிராண்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் குவான்டிட்டி 4 லிட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அந்த 4 லிட்டர்ஸ் எவ்வளோ ஏரியா கவர் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 200 இல்லை 300 ஸ்கொயர் ஃபீட்கள் கவர் ஆகலாம். மிச்சம் இருக்கிற பெயிண்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட் தான் ஆகும். ஓகே, மினிமம் 50 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம தரோம். உங்களுக்கு பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பட்ஜெட் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட் வைஸ் எப்படிங்க வருது? நம்ம கிட்ட 50 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ப்ரைஸ் வந்து 2250 அப்படின்ற ப்ரைஸ் டேக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்கண்ணா. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபினிஷ்க்கும் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஆமாம், டிஃபர் ஆகும். 2250 ஸ்டார்ட் ஆகுது. இட் கோஸ் அப் டு 10,000 rupees. 10,000 ரொம்ப ப்ரீமியமான. ஆமாம், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கிற பெயிண்ட்லாம் 10,000 rupees வரைக்கும் போகும். இதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நார்மல் பெயிண்டரே வந்து இது பண்ண முடியுங்களா? நார்மல் பெயிண்டர்ஸ்னால இது பண்ண முடியாது. இதுக்குன்னு ப்ராக்டிஸான ஸ்பெசிஃபிக் பெயிண்டர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்கில்டு லேபரால் மட்டும்தான் பண்ண முடியும். சூப்பர்ங்கண்ணா. ஸ்கில்டு லேபர்ஸாக நீங்கள் இல்லைனா கூட நம்ம ட்ரைனிங் தரோம். ஓகே, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் கூட இந்த ஃபினிஷஸ் பண்ணலாம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. ஒவ்வொன்றிலும் வேறு டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபினிஷில் வந்து எனக்கு வேறு டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியுமா? ஒவ்வொரு ஃபினிஷும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து கம்பெனி ப்ரிஸ்கிரைப்டு ஃபினிஷஸ். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் ஒரு பெயிண்டர் வந்து வேறு ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா அது அவங்களோட விஷ் பண்ணிக்கலாம். அது அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு மாதிரி அவங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஆமாம், பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ இந்த பெயிண்ட்ல வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு லைஃப் வாரண்டியில் எவ்வளோண்ணா? இந்த ஃபினிஷஸ் பொறுத்த வரைக்கும் இட்டாலியன் டெக்னாலஜினா யூஸ் பண்ணதுனால இது நல்லாவே டியூரபிள் ஃபினிஷஸ் தான். ஓகே, நிறைய லைஃப் வரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல லைஃப் தரக்கூடிய ஃபினிஷஸ் தான் இதெல்லாம். ஓகேங்க சார். ப்ளஸ் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு வந்ததுன்னா இது நல்லாவே ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து எப்படிங்க சார், இன்டீரியர் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாமா? இது மோஸ்ட்லி இன்டீரியரில் கம்பெனி அட்வைஸ்டு வந்து இன்டீரியர்ஸ் தான். ஓகே, மார்பிலோ அப்படின்ற ஒரு ஃபினிஷ் இருக்கு, அது மட்டும் எக்ஸ்டீரியர் பண்ணலாம். ஸோ அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு ஃபினிஷ் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம், அதுக்குன்னு ஒன்று இருக்கு, மார்பிலோ அப்படின்ற பெயிண்ட். இந்த ஃபினிஷ் பேர் மார்பிலோ. இந்த ஃபினிஷ் மட்டும் நீங்கள் எக்ஸ்டீரியரில் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா வெயில் தண்ணி எதுப்பட்ட மழை பட்டாலும் எதுவுமே ஆகாதா? அதெல்லாம் ஆகாது. ஓகே, ஸோ இதுலேயும் நிறைய கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் பிளைன் கலர் என்ன கலர் வேணால் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் பேட்டர்ன்ஸ் மாற்றிக்கலாம், இல்லை கலர்ஸ் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இது சிமன்னோவா அப்படின்ற ஃபினிஷ். இந்த ஃபினிஷில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறது. நீங்கள் என்ன ஸ்டென்சில் வேணால் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான வெரைட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ஃபுல் வால்க்கு வைக்கும்போது செமையாக இருக்கும் இந்த மாதிரி. இந்த ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லார்ஜ் ஏரியாஸ்க்கு பண்ணீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குற 2 ஃபினிஷும் செரெனோவா அண்ட் செரெனோவா கிளிட்டர். ஓகே, இது வேறு டைப், இது வேறு டைப். ஆமாம், ஓகே. இது வந்து செரெனோவாவில் மெட்டாலிக் டச் இருக்காது. ஓகே. செரெனோவா கிளிட்டரில் மெட்டாலிக் டச் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 கலர் மாதிரி தெரியும். 3 கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் மெட்டாலிக் டச் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கலர் இருக்கும். அதுதான் இதோட ஹைலைட். ஓகே, ரெண்டுமே வேற ஒரு டைப் ஆனால். ஆமாம், வேறு டைப். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி வால் யூஸ்? இதிலே வந்து 2 டைப் இருக்குது. கிளாசிக் எஃபெக்ட் இருக்குது, மெட்டல் கிளாசிக் எஃபெக்ட்னு ஒன்று. சூப்பர் சார். ஸோ இது வந்து கிளாசிக் எஃபெக்ட். இதெல்லாம் ஒரு பெட்ரூம் வாலில் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் சார். ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் ஆனது லூமினோவா. ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். ஓகே, ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொரு கலர் ஆப்ஷன்ஸ் மாதிரி தெரியும். வித்தியாசமா ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ஒரு மாதிரி 3D வால் மாதிரி தெரியும். ஓகே, இது ஒரு பெரிய வாலுக்குலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம், இது எவ்வளோ பெரிய வாலில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது நீங்கள் சின்ன சர்ஃபேஸில் பார்க்குறீங்க, இதையே நீங்கள் ப்ளோ அப் பண்ணி பெரிய சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவும் யூனிக்காகவும் இருக்கும். உங்கள் வாலே வந்து ஒரு 3D வால் மாதிரி லுக் ஆகும். போது சிமிலராக வால்பேப்பரும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படிங்க சார் இருக்கும்? இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குங்க சார்? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இட்டாலியன் ஃபினிஷஸில் என்ன அட்வான்டேஜ்னா இது வால்பேப்பர் மாதிரி உறிஞ்சி வராது. நம்பர் 1, இட்டாலியன் டெக்னாலஜியில் பண்ணதுனால இதுக்கு லைஃப் அதிகம். இது டைல்ஸ் மாதிரியோ வால்பேப்பர் மாதிரியோ ஜாயின் பண்ணுற இடத்துல கோடு தெரியாது. ஸோ யூனிக்காக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி. ஸோ இப்போ ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரே ஃபினிஷ் அப்படியே இருக்கும். ஒரே ஃபினிஷ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
மாதிரி ஃபினிஷஸ்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா jnpl.in அப்படின்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஸோ பை நவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா மினிமம் குவான்டிட்டியாக 50 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அதுக்கான குவான்டிட்டி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 2250 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷஸ் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ